மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று ஆன்றோர்கள் சொன்னதற்கேற்ப ஆலய வழிபாடு ஆறுதலோடு ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும். எனவேதான் கோவில்களுக்கு செல்வதை ஒரு பழக்கமாக கொள்ள வேண்டும் என்கிறார்கள். இந்த நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் நமக்காக எழுந்தருளி காட்சியளிக்கும் இடமே கோவில். அந்த வகையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் என்ன கோவில், என்ன வரலாறு, அதன் சிறப்பு என்ன என்பதை காணலாம். சைவ சமயத்தை சார்ந்த முக்தி தரும் தலங்களில் ஒன்றாகவும் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகவும் திகழும் புண்ணிய நகரம் காஞ்சி மாநகரம். இந்த ஊருக்கு மிக அருகில், அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு வட்டத்தில் உள்ள கிராமமே புதுப்பாளையம் என்ற கிராமமாகும். இந்த கிராமத்தில்தான் அங்கையர்கண்ணி உடனுறை அகஸ்தீஸ்வர பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் காஞ்சியிலிருந்து 13வது கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கே செய்யாற்றங்கரையில் இருக்கிறது இந்த கிராமமும் இந்த ஆலயமும். அகத்திய மாமுனிவரால் நிறுவப்பட்டு வணங்கிய அருள் தரும் அங்கையர் கண்ணம்மை உடனாகிய அருள்மிகு அகஸ்தீஸ்வர பெருமான் அருள்பாலிக்கும் இத்திருத்தலத்து இறைவனை உமையம்மையே வணங்கி வழிபட்டதாக தல வரலாறு கூறுகிறது. கடம்பநாத புராணத்தில் இத்திருத்தலத்தை அகஸ்தீசம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதிகை குருமுனிவர் வழிபட்டதால் பொதியர்வதி புதியர்பாளையம் என்று வழங்கப்பட்டு காலப்போக்கில் மருவி புதுப்பாளையம் என வழங்கப்பட்டு வருகின்றது. அகத்திய மாமுனிவர் பூஜித்த காரணத்தால் இறைவன் அகஸ்தீஸ்வரர் என்றும் அருளே வடிவாக கண்ணை அலங்கரித்து நிற்பதால் இறைவி அங்கையர்கண்ணி எனவும் வழங்கப்பட்டு வருவதாக திருக்கடம்பநாத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த புதுப்பாளையம் கிராமம் பொதிகை குருமுனிவர் அகத்திய மாமுனிவர் பிரதிஷ்டை செய்து வழிபடப்பெற்ற சிறப்பு பெற்ற திருத்தலம் பொதியர்பதி எனும் புதுப்பாளையம் திருத்தலம். பொதிகை குருமுனிவர் அகத்தியர் வழிபாடு செய்து பிரதிஷ்டை செய்ததால் இங்கே அகத்தீஸ்வரர் என்ற பெயரிலே அருள்பாலித்து வருகின்றார். இந்த திருத்தலத்திலே மாதந்தோறும் பல்வேறு விழாக்கள் சிறப்பாக நடைபெற்று வந்தாலும், குறிப்பாக சித்திரை சதய திருநாளும் ஆடி கிருத்திகை பெருவிழாவும் ஆடி மாதத்திலே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருநட்சத்திரமும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அன்னாபிஷேகமும் தை கிருத்திகை பெருவிழாவும் மிக சிறப்பாக இத்திருத்தலத்திலே நடைபெற்று வருகின்றது. இத்திருத்தலத்திலே பொதிகை குருமுனிவர் அகத்திய மாமுனிவருடைய வாதாவி வில்வலர்களை வாட்டிய
பாவம் தீர்வதற்காக பிரமகத்தி தோஷம் நீங்கிய திருத்தலமாக விளங்குவதால் இத்தலத்திலே உள்ள இறைவனை வேண்டி வழிபடுபவர்களுக்கு அவருடைய முன்வினை பாவங்கள் இப்பிறப்பில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி சகல சௌபாகியங்களும் கிட்டும் என்பது நம்பிக்கை. இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை இந்த பகுதியில் காணலாம். இறைவனிடம் பிரியாத வரம் கேட்ட உமையம்மை கேதாரம், காசி, வேங்கடம், காளத்தி, ஆலங்காடு, கச்சி, குரங்கனில் முட்டம் என்ற திருத்தலங்களை முறையே வணங்கி வந்த இத்திருத்தலத்து இறைவனை நோக்கி தவமிருந்து வழிபட்டார். இறைவனும் அன்புக்கு இறங்கி பிரியா வாழ்வருளினார் என்பதை கடம்பநாத புராணம் தெரிவிக்கிறது. கோபுர நுழைவு வாயில் தெற்கு முகமாக அமைக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரம் இல்லை, எனினும் சிறிய கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. நுழைவு வாயில் முன்புறம் விநாயக கோவில் உள்ளது. கொடிமரம், பலிபீடம், நந்தி தாண்டி சென்றால் கோவிலின் உள்ளே செல்லும் முன்பு இருபுறங்களிலும் வாரபாலகர் உள்ளது. கருவறையில் எல்லா நலன்களையும் எளிதில் அருளும் நம் அகத்தில் உள்ள அழுக்கினை நீக்கி அறிவு வளர்க்கும் பெருமாள் அகஸ்தீஸ்வரர் லிங்க திருமேனியில் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார். நடராசர் சபை தொடர்ந்து மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அங்கையர் கண்ணம்மை திருச்சன்னதி உள்ளது. உற்சவர் அறை வெளிப்பிரகார சுவற்றில் அகத்திய மாமுனிவர் இறைவனை வழிபடும் காட்சியும் உமையம்மை சிவபெருமானை வழிபடும் காட்சியும் இடம்பெற்றுள்ளன. கோவிலின் மேற்புறத்திலும் விநாயகர், சிவன், பார்வதி, முருகன் ஆகிய சுதை சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. திருமண தடை விலகும் என்பது இத்தலத்தினுடைய நம்பிக்கையாக விளங்கி வருகின்றது. அருளே வடிவாக அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் இத்தலத்து இறைவிக்கு அங்கையர்க்கண் நம்மை என்ற நாமம் வழங்கப்பட்டு வருகின்றது. இத்தகைய சிறப்பு பெற்ற இத்திருத்தலத்திலே நாம் நம்முடைய குறைகளை களைவதற்காகவும் நம்முடைய பாவங்கள் விலகுவதற்காகவும் இறைவனை மனமுருகி வழிபட்டு நம்முடைய குறைகளை போக்கி பாவங்களை போக்கி நல்லருள் பெறுவோம்.
இறைவன் இறைவி கருவறை விமானங்கள் சிற்பங்களால் சிறப்பு செய்யப்பட்டு வண்ணத்தில் நம் எண்ணத்தை கவர்கிறது. 1914 ஆண்டு முதல் சமரச சன்மார்க்கத்தினர் இக்கிராமத்தில் பலியிட்டு வழிபாடு செய்வதை அறவே நீக்கி அன்பும் அரணும் உடைய சைவ வழிபாட்டு வழியில் இத்திருக்கோவிலில் திருப்பணிகள் செய்துள்ளனர். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். நாளும் ஒரு திருப்புகழை கேட்பது நலமாக இருக்கிறது இல்லையா? நன்மைகள் எல்லாம் தரும் திருப்புகழிலிருந்து இதோ ஒரு மந்திர பாடல் உங்களுக்காக. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. திருப்புகழில் அருணகிரிநாத சுவாமிகள் ஏராளமான தத்துவ கருத்துக்களை அடக்கி சொல்லியிருக்கின்றார் என்று பார்த்து கொண்டு வரும் நாம் 10, 20, 60 எனும் அற்புதமான திருப்புகழ் பாடலை பார்த்து கொண்டு வருகின்றோம். தமிழ்நாட்டில் செங்கோட்டைக்கு அருகில் இருக்கும் திருமலை முருகன் திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானை துதித்து பாடிய பாடல் இது. பாடலின் அபூர்வமான விளக்கங்கள் அருணகிரிநாதர் தகவல்களை சொல்ல காரணம் என்ன என்பதை பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம். 10, 20, 60 உடனரும் உணர்வுற 20 உளம் நாடே உருகிடம் முழுமதி தழல் எழ மொழி திகழ் வெளியோடு ஒளி பெற விரவாதே தெருவினில் மரமென எவரோடும் உரை செய்யும் திரிதொழில் அவமது புரியாதே திருமகள் மருவிய திரள் புய அருமுக தெரிசனை பெற அருள் புரிவாயே பறிவுடன் அழகிய பழமொடு கடலைகள் பயரோடு சில வகை பணியாரம் பருகிய பெருவயிருடையவர் பழமொழி எழுதிய கணபதி இளையோனே பெருமலை உருவிட அடியவர் உருகிட பிணிக்கெட அருள் தரு குமரேசா பிடியொடு களிறுகள் நடையிட கலை திரள் பிணையமர் திருமலை பெருமாளே. இப்பாடலில் அருணகிரிநாதர் அந்த விநாயகருக்கு என்னெல்லாம் நாம் படைத்தோம் ஏன் என்று சொல்கின்றார் என்ற விளக்கத்தை பார்த்தோம். ஏன் பழமொழி எழுதிய கணபதி என்று சொல்லி இளையோனை என்று சொல்ல வேண்டும்? பாரதம் எழுதியவர் அழகாக சொல்லி நாமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது என்ன விசேஷம்? பழமொழி என்பது மகாபாரதத்திற்கு இந்த ஒரு திருநாமத்தை வேறு யாரும் வைக்கவில்லை. பழமொழி என்றால் மிகவும் பழமையான மொழி. அது மட்டுமல்ல, பழம் மொழி, அதாவது அவசர கால உணவு என்று ஆங்கிலத்தில் அதை ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்கின்றார்களே. 8 மணிக்கு சாப்பிட்டா 8:15 நம்ம விட்டு அது போயிடும் வயிற்ற கலக்கி. அப்படி இல்லை, உண்மையிலேயே வேகமாக நடமாடி கொண்டிருக்கும் நமக்காக தெய்வம் அளித்த உணவு தான் பழ வகைகள். அதனால தான் அதை பழமொழி என்று அந்த மகாபாரதத்தை சொன்னார். விநாயகர் எழுதினார் என்று அருணகிரிநாதர் சொல்ல காரணம் என்ன என்றால் வேறு எதுவும் அல்ல. அந்த மகாபாரதத்தை எழுதுவதற்காக அவர் தன் தந்தத்தை ஒடித்து எழுதினாராம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று அழகு. அதுபோல யானை என்றால் தந்தம் தானே நினைவுக்கு வருகின்றது. என்னுடைய அந்த அழகான அந்த தந்தம் இழந்து அது போய் நான் அழகற்றவனாக அழகில்லாதவனாக ஆனாலும் சரி, எதிர்காலத்தில் மக்கள் வாழ இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றால் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே தன் தந்தத்தை ஒடித்து விநாயகப் பெருமான் அங்கே எழுதியதாக சொல்வார்கள். அதன் காரணமாகத்தான் பழமொழி எழுதிய கணபதி இளையோனே என்றார். அப்படிப்பட்டவருடைய தம்பியே என்று சொல்ல காரணம், நீயும் வள்ளியை தேடி போய் அவளுக்கு அருள் புரிந்தாயல்லவா, அதே போல ஹே முருகப்பெருமானே நீ எனக்கும் அருள் புரிய வேண்டாமா என்று கேட்கின்றார். இந்த பாடலில் இவ்வாறெல்லாம் சொன்ன அருணகிரிநாதர் அங்கு முருகனை அழைக்கும் பொழுது அழகாக திருமகள் மருவிய திரள் புய அருமுக
தரிசனை பெற அருள் புரிவாயே என்கின்றார். திருமகள் மருவியே என்றால் வீரம் தங்கிய தோள்கள், திரள் புய என்றால் அடர்ந்து திரண்ட தோள்கள், இன்னும் அழுத்தி சொல்ல வேண்டுமென்றால் கூட அடர்ந்து திரண்ட தோள்கள். என்னையா தமிழ், அது சொல்லும் பொழுது இப்படி சொல்ல வேண்டாமா? அப்படி இருக்கக்கூடிய தோளாம் ஆறுமுக என்கின்றார். திருமகள் மருவிய திரள் புய சரவண என்று பாடம் அதல்ல, அடியேன் உதாரணத்திற்கு சொல்லுகின்றேன். அந்த இடத்தில் சரவண என்று போட்டாலும் எதுகை மோனை சந்தம் எதுவும் பிரச்சனை இல்லை. அருமுகை என்று ஏன் அருணகிரிநாதர் சொன்னார்? இதன் விளக்கத்தை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம் என்று சொல்லி, அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் எல்லோருடைய குடும்பங்களிலும் ஒற்றுமையை அருள வேண்டுவோம். அவன் அருள்வான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துகளும் காட்சிகளும் உங்கள் மனதை மகிழ்விக்கும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.